எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு நண்பர்களே. நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்தால் தான் ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி இழுத்துக்கிட்டே வருவான். ஒரு உதாரணத்துக்கு கர்நாடகா பேங்க் ஏறலையா, பட் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு, அப்போ அவனை பிடிச்சி இழுத்துட்டு வருவான். டாடா மோட்டர் ஏறலையா, ஆனால் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னா டாடா மோட்டரை பிடிச்சி இழுத்துட்டு வருவான். இண்டஸ்இண்ட் பேங்க் ஏறலையா, ஆனால் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குன்னா அவனையும் பிடிச்சி இழுத்துட்டு வருவான். ஸோ அந்த சக்தி என்பது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஏறும் பொழுது கிடைக்கும். ஆனாலும் பாருங்கள், துரதிருஷ்டவசமாக எத்தனையோ 1000 பாயிண்ட்டுகள் நம்ம மார்க்கெட் மேலே ஏறினாலும் சமீபத்தில் இந்த வருஷத்தில் உடனே ஒரு சரிவு என்பது வந்துடுது. மறுபடி ஏறா மறுபடி சரிவு, மறுபடி ஏறா மறுபடி சரிவு. ஸோ ஆல்மோஸ்ட் முன்னணி கம்பெனிகள் எத்தனையோ கம்பெனிகளை பிடிச்சி மேலே இழுத்துட்டு வந்துருச்சு மார்க்கெட். இன்னும் பல கும்பா குட்டிகள் கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 1000-1500 பாயிண்ட் எகிரி அடிச்சிட்டான்னா, அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோமே எத்தனையோ முன்னணி கம்பெனிகள் கீழே கடந்துக்கிட்டு இருக்கு, அது எல்லாமே மேல் நோக்கி ஏறக்கு ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். அது எப்போ இந்த மார்க்கெட் செய்யும் அப்படின்றது தெரில. சமீபத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னென்னா, கரெக்டாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்ட பிறகு தொடர்ந்து 4 நாட்களாக ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் மேலே ஏறி மகிழ்ச்சியாக தான் மார்க்கெட் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கே பல பங்குகளை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கான். இன்னும் 27,000, 28,000, 29,000 போகும் பொழுது அனைத்து கும்பா குட்டிகளையும் பிடிச்சி மேலே இழுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பான் அப்படின்றதான் இப்போது எதிர்பார்ப்பாக இருக்கு. இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றதும் கூட ஒரு கீழே இறங்கி கிடக்கக்கூடிய ஒரு பங்கு தான். அவன் இந்த வருஷத்தில் ஒரு ரவுண்டு மட்டும் 700 ரூபாய் டு 1000 ரூபாய் ஆல்மோஸ்ட் ஒரு 30% மேலே ஒரு சாதனை பண்ணிட்டு சரிவடைந்து கிடக்கிறான். அடுத்த ரவுண்டெல்லாம் இப்போ வரைக்கும் அவன் போகலை. ஸோ இந்த வருஷத்தில் அவனுடைய சாதனை என்பதே ஒரு 30 வருஷம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே அதே ரேட்டு இருந்ததா. இந்த சமயத்தில் 2 முக்கியமான விஷயம். அதனுடைய ஏர்னிங் சீசன் அடுத்தடுத்த நாட்களில் வரப்போகுது, அது ஒரு நியூஸ் இருக்குது. அந்த நியூஸை காரணமாக வச்சு இன்னொரு ரவுண்டு போனாலும் மகிழ்ச்சி தான். அது மட்டும் இல்லை, இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று அவங்க வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப பழமையான கம்பெனி, இங்கில்ல சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை இவங்க அக்வஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்வஷனுடைய ரிசல்ட்டை இவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த ஜோஹன்னஸ்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பழமையான சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பழமையான ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியை டீலிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 முக்கியமான நியூஸ். நாட்கோ ஃபார்மானுடைய முக்கியமான பிஸ்னஸ் அப்டேட், எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அக்வஷனில் அதை கம்ப்ளீட் பண்ணி டீலிஸ்ட்டும் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று. 2வது, அடுத்த சில நாட்களில் இதனுடைய ஏர்னிங்ஸ் ரிசல்ட் என்பது வரும். அதை வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்ய போகிறான், ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வந்திருக்கியே, ஏதாவது உனக்கிட்ட சிறப்பு இருக்கா, 2-3 ரவுண்டு போயிட்டு வந்தீங்கன்னா தானே ஜாலியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் கடைசிக்கு மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, மார்க்கெட்டாவது இவனை பிடிச்சி அப்படியே மேலே இழுத்துட்டு வருதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த வான வேடிக்கையை காட்டுவான் அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் அடங்கி கிடக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ரைட்ஸ் அப்படின்றது இருக்குது. நல்ல ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு, இந்த வருஷத்தில் பலமுறை இறங்குவதும் ஏறுவதுமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இப்போ பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ரைட்ஸ் அப்படின்ற பங்கில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. எங்கிருந்து? கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. 52 கோடி மதிப்பிலான ஆர்டர் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். தற்போதைய நிலைமையில் எத்தனையோ முறை இந்த வருஷத்தில் லோ ரேட்லேருந்து அடிக்கடி ஜம்ப் அடிச்சிருக்கான். இந்த முறை ஏனோ இறங்கினவன் அவனுடைய ரீசெண்ட் ஹை ஒரு 270, இங்கிருந்து ஒரு 10% மேல் நோக்கி ஏறி வரணும், அதுவும் வர மாட்டேங்கிறான். அதையும் தாண்டி போனால் 310 இந்த வருஷத்துலேயே ஒரு முறை வந்திருக்கான். அங்கே போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே ஏற வேண்டியது இருக்குது, அதுவும் வர மாட்டேங்கிறான். இருக்கிறதுலேயே உச்சம் அவனுடைய லைஃப் ஹை என்பது 400 ரூபா பக்கத்தில் எங்கேயோ இருக்குது. அது ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய தூரத்தில் இருக்குது. இதுவே இன்னும் வர மாட்டேங்கிறான். இனி அது எப்போ வருவானோ அப்படின்ற ஒரு ஏக்கம். கைஸ், இவனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் கைஸ், இவன் மேலேயே வரமாட்டான் கைஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு பங்கு, இது எப்போ ஒரு ரவுண்டு போனான்னா 2022 நம்ம குழந்தையா இருக்கிறச்சே அவன் மேலே போனான் அப்படின்ற மாதிரி 2022 போனான் ஒரு ரவுண்டு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டெல்லாம் போகவே இல்லை. அவன் நினச்சிருந்தா 2-3 ரவுண்டு அதுக்கப்புறம் போயிருந்துருக்கலாம். ஆனாலும் அவன் போகவே இல்லை. தொடர்ந்து சரிவடைந்து கொண்டே கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷனில்
இன்றைக்கி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷனுடைய மேனேஜ்மெண்ட்டில் கீ மேனேஜ்மெண்ட் பர்சன்ஸில் வந்து ஏதோ ஹெல்த் கேர் வெர்டிகெல்லாம் மறுபடியும் 4 வருஷம் கழித்து என்ட்ரு ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் சமீபத்தினுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து லாஸ் மேக்கிங் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய சேல்ஸ் என்பதில் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கல. 4 வருஷமாக ஒரே சேல்ஸாக பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ஒரு கும்பா குட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஜா குளோபலில் தலைவிதியே அப்படின்னு பல பேர் அந்த ஷேரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது ஏதாவது கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்றது தெரில. ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் மனசு விட்டுருப்பாங்க. நானாக இருந்தால் இந்த பங்கை வச்சுருந்தா மனசு விட்டுருப்பேன். ஏன்னா இது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. மறுபடியும் எப்போ இவன் லாபத்துக்கு வருவான் அப்படின்னே தெரியாமல் இருக்குது. அல்லது ஒரு குவார்ட்டர்லையாவது அவன் லாபத்தை காமிச்சிருக்கணும். எதுக்குமே இல்லைன்னா கடைசிக்கு ஸ்டாக் ப்ரைஸாவது கீழேருந்து சடனாக இப்படி யூட்டர்ன் போட்டு மேல் நோக்கி வர்ற மாதிரியாவது காட்டணும். எதுவுமே இல்லை. தலையில் படியூர் துண்டை போட்டால் கூட பத்தாது, ஒரு பெரிய ஜமுக்காலமாக வாங்கிட்டு வந்து அதை போத்தி படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவனுடைய வேலை இருக்குது. சமீபத்தில் பல ட்ரேடர்கள் ஏமாந்து போயிருப்பாங்க. தொடக்கமே சரியில்லையே அப்படின்னு. அதாவது ஏதாவது பங்குகள் நல்லா மேல் நோக்கி போயிட்டான்னா கீழே தொபுக்குடின்னு அப்படியே உழுக மாட்டானுங்க. மேலே ஏறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ தொடங்கிய பிறகு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ரெக்கவரி காமிச்சிட்டு அப்புறமா தான் தொப்புன்னு விழுவான் அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர் நினச்சிருப்பாங்க. அப்படி தான் இந்த அக்மி சோலார் வந்து நல்லா கீழேருந்து அருமையான ரெக்கவரி இந்த 2025 என்னையா பண்ணின்னு கேட்டால் 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கேன் தம்பி அப்படின்ற மாதிரி அந்த பங்கு கெத்தாக சொல்லிட்டு அவன் கீழே விழுக ஆரம்பித்தான். அப்போ பல ட்ரேடர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, சரி ஒரு ரிவர்சல் காமிச்சு ஒரே ஒரு முறை தன்னுடைய பழைய கையை போய் தொட்டானா கூட ஆளை விடுறா அப்படின்ற மாதிரி பல பேர் ஓடி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவனுடைய ரிவர்சல் என்பது வேலை செய்யலை. அப்படியே திரும்புகிற மாதிரி காமிச்சான். பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். அதாவது அக்டோபர் மாதத்தில் போய் பார்க்கல, கீழே இறங்குற மாதிரி இறந்துட்டு இப்படி காமிச்சிருந்துருப்பான். ஓ அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓஹோன்னு 1 மாதம் போராடி பார்த்துருக்கான். 1 மாதமாக இந்த லோவை கட் பண்ணாமல் போராடி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அப்புறம் கும்பா குட்டியாகி கீழே விழுந்து கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 990 கோடி ஒரு ரவுண்டு 1000 கோடியாக கூட வாங்கியிருந்துருக்கலாம். 990 கோடி பேங்க் ஃபெசிலிட்டிஸ் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை கண்டிப்பாக திருத்தி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரேட்டிங். ICRA AA ஸ்டேபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, கடன் கொடுத்தவங்களுக்கு மனசு ஓகே சேஃப்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். பட் இது எப்படி உதவுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேபிள் ரேட்டிங் கொடுத்த உடனே இவங்க காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ், இப்போ நம்மளுக்கே வந்து சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா எவனாவது ஒருத்தர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொன்னால், என் சிபில் ஸ்கோர் இவ்வளோ தூரம் இருக்குது, நீ இவ்வளோ வட்டி கொடுக்குறியா, இன்னும் கம்மி பண்ணி கொடுன்னு ஒரு பாரோயிங் ஒரு இது பண்ணுறோம் இல்லையா, பார்கெயின் பண்ணுறோம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுறது கூட இது போன்ற ரேட்டிங்ஸ் எல்லாம் உதவி பண்ணுது அப்படின்றத நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். முடிஞ்ச எங்களை அசைச்சு பாருங்கயா அப்படின்னு பாறாங்கல் கடியில் போய் படுத்துக்கிட்டவங்க தான் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ், டாடா பவர் போன்ற பங்குகள். அதில் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்பது ரிலையன்ஸ் விற்றதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நெட்டுக்கு பார்க்கும் பொழுது மிக திறமையான ஒரு கம்பெனி, ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய கம்பெனி. இப்போ கடைசியில் பார்க்கும்போது இந்த வருஷத்தினுடைய லோலிருந்து 30% மேலே ஏறி வந்து சாதிச்சிருக்கு. இந்த பங்கை யாராவது கீழே கும்பா குட்டி மாதிரி, நான் ஒரு கும்பா குட்டின்னு ஏதாவது பயந்துட்டு இந்த இடத்துல கீழே விற்றுட்டு போயிருந்தாங்கன்னா உண்மையிலேயே இப்போ இந்த விலையை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கீழே போகையில் விற்றுட்டு ஓடி போயிருங்க அப்படிம்பாங்க. இதை தான் வந்து ரொம்பவுமே முட்டாள்தனம் அப்படின்னு வெளிநாட்டு பத்திரிகைகள் எழுதுவாங்க. அதாவது வெளிநாட்டு பத்திரிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட்டைல் முதலீட்டாளர்கள் வந்து அவங்களாவே சும்மா இருந்தாலும் இந்த அனலிஸ்ட்டுக சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ அதாவது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி இயங்குறாங்க அப்படின்னா, மேலே வாங்க வேண்டியது கீழே பயத்தில் விற்றுட்ற போகுது, மேலே பேராசையில் வாங்க வேண்டியது கீழே பயத்தில் விற்றுட்ற போகுது. ஆனால் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட் பண்ணுவாங்க. அவங்க கீழே நல்ல ரேட்டில் வாங்கி மேலே விற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான கதை இன்றைக்கி உண்மையான கதையாக போச்சு. பாவம், ஏசியன் பெயிண்ட் கீழ் ரேட்லேருந்து 33% இந்த வருஷத்தில் ஏறி வந்திருக்கு. அடுத்தது பெரிதும் மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி பாறாங்களுக்கு இடையில் இருங்க நானும் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, முடிஞ்ச எங்களை அசைச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி பாறாங்களுக்கு அடியில் போய் படுத்துக்கொண்ட ஒரு பங்காக இந்த டாடா பவரும் தான் சமீபத்தில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த டாடா பவர் கடந்த 3 நாட்களாக 2 days மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்காம ட்ரேட் ஆகிட்டு இருந்தது.
உடனே பல ட்ரேடர்கள் ஓ வா கமாண்ட்ரா டாடா பவர் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கி கும்பா குட்டி ஆகி 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு தகவல். இன்றைக்கி மார்க்கெட்டு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நினச்சே பார்க்க முடியாதபடி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற ஷேர் ரொம்ப காலங்களுக்கு பிறகு ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்னு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி பயோகான் அப்படின்ற ஒரு பங்கு மிட் கேப் இண்டெக்ஸில் 5% ஏறி இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த அமெரிக்காவில் வந்து எல்லாம் ஃபார்மா கம்பெனிஸை இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கயா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு நியூஸ் பின்ன படிச்சுட்டு இருந்தேன்னா பயோகான் அங்கே வந்து அவங்களுடைய பிளான்ட்டை இன்னாகிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு சிறப்பான பயோகான் ரிலேட்டடான நியூஸ். அதுக்கப்புறம் பிஜிஎல்ன்ற ஒரு பங்கு இன்றைக்கி 20% ஏறி இருக்கான். எங்கே மைக்ரோ கேப் இண்டெக்ஸில். ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம், தேஜாஸ் நெட் அப்படின்ற ஒரு பங்கு 8% இன்றைக்கி ஏறி இருக்கு. ஸோ சம்திங் ஹேப்பனிங் இன் திஸ் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அதிகமான ஒரு ட்ரேடு வால்யூம் அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது சமீபத்தில், அதாவது இது ட்ரேடு வேல்யூ கிடையாது, ட்ரேடு வால்யூம் அப்படின்றது இந்த ரேஞ்சில் நடந்திருக்கு. இது வந்து ஏதாவது ஏறுன்னு சொல்லி மக்கள் அதிகமாக வியாபாரம் பண்ணுறாங்களா இல்லை இறங்கி போயிருன்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தம் ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு இன்றைக்கி கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இவன் நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த தேஜாஸ் நெட்வொர்க் அப்படின்றது டாடா மோட்டர் போன்ற குரூப் வச்சுருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஆனாலும் அவனுடைய ரிசல்ட்டு கும்பாகுட்டி ரிசல்ட்டாக 307 கோடியெல்லாம் நஷ்டம் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டு. அப்புறம் எதுக்கு இப்படி நீ ஏறி ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த பங்கில் இந்த சமயத்தில் ஏதோ ஒரு மொமெண்டம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு தகவல். அதே மாதிரி இந்த டாடா குரூப் பங்குகள்லாம் என்னை உச்சத்துக்கு கொண்டு போன்னு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கும் அந்த டாடா மோட்டரை. ஆனால் இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போய் எடுத்து பார்த்தா கும்பாகுட்டியான குரூப்ஸ் எல்லாம் வரிசையாக வந்து நில்லுங்கடான்னா அதில் டாடா மோட்டர்னுடைய 2 டீமெர்ஜான 2 பிஸ்னஸும் வந்து என் பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கெத்தாக நின்று ஆளுக்கு 1.5% இறங்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இறங்கி போய் உட்காந்துருக்கு. கூட துணைக்கு டாடா ஸ்டீலும் போய் உட்காந்துருக்கு. ஆக மொத்தம் ஒரு விஷயம் நண்பர்களே, Q2 ரிசல்ட்ஸ் வந்து இப்போ என்ன சொல்லுதுன்னா நம்ம ஆளுக்கு நிறைய பேர் லாஸ்னெல்லாம் ரிப்போர்ட் பண்ணல. 1-2 இப்போ தேஜஸ் நெட்டெல்லாம் பார்த்தா லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ரொம்ப குறைவான ஆட்கள் தான் லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் பிஸ்னஸ் என்பது கன்சால்டேட் ஆயிடுச்சு. இனிமேல் யாரும் நம்மளை பயமுறுத்த முடியாது. ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் கிராஷ் ஆகிடுனா ஆமாம் 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் 40-50% இறங்கி தான் கிடந்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இனி நம்மளுடைய மார்க்கெட் என்பது நிலையாக மாறிடுச்சு. ட்ரம்ப் பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாமே நீ நார்மலாகிடுச்சு. நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு இருக்கிறதுலே ஒஸ்ட்டான கண்டிஷனில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கானுங்க. இப்போவே நம்ம கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஓரளவுக்கு ரிசல்ட் காமிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் இனி 50% ஏறுவதும் 50% இறங்குவதும் அசால்ட்டாக இனி நடக்க போகுது ஸ்டாக் மார்க்கெட்டில். கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக ஒரு 4-5 மாதமோ அல்லது 1 வருஷம் கூட தான் ஆகட்டுமே, என்ன இப்போ கெட்டு போச்சு வந்தால் நல்லது தான். ஸோ இன்னையிலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 20-30% பிடிக்கிறது என்பதெல்லாம் எல்லாருமே பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப அசால்ட்டாக போயிடும். இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்த பங்குகளில் இன்ஃபோசிஸ் அவனுக்கு கீழிருந்து ஏறுற பங்கு தான். அவனதில் ட்ரேட் வேல்யூ என்பது அதிகமாக நடந்திருக்கு. ஓ மை காட், இட்ஸ் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி கடுமையான நஷ்டத்தில் இருந்தாங்க நிறைய பேர் இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்க. அப்படி இருந்த நிலைமையில் ஆல்மோஸ்ட் 1 வருஷ பீரியடில் பார்க்கும் பொழுது அந்த லோ ரேட்லேயே நிறைய பேர் ட்ரேடு அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க போல். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு இப்போ கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இட்ஸ் ரியலி மிராக்கிள். எத்தனையோ பங்குகள் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டல. பெரிய பங்குகளில் சிலது ஐடி ரிலேட்டடாக இன்ஃபோசிஸ் எல்லாம் இன்றைக்கி 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டியிருக்கான். இந்த இன்ஃபோசிஸு டிசிஎஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் ஏறி வந்ததில் கொஞ்சம் கூட பங்கேற்றுக்கல. சட்டு புட்டுன்னு இவனு 2 பேர் ஆளுக்கு ஒரு 20% ஏறினானுங்கன்னா நம்ம மார்க்கெட் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிடும். செய்வீர்களா? இன்னும் சில பங்குகள் மேலேருந்து கீழே வந்து சப்போர்ட்லேருந்து திரும்புற மாதிரி ஏதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லாம் ஏதோ ஒன்று அதானி குரூப்பில் மெசேஜுகள் லோட் ஆகிட்டு இருக்குங்க நண்பர்களே. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் அதானி பவரும் அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு.
ஸோ இந்த பங்கு ஏற்கனவே ஒரு முறை ரிவர்சல் மாதிரி காமிச்சான். அப்புறம் எக்கு தப்பா போனவன் பழைய ஹை கூட போகல, அதுக்கு முன்னாடியே இறங்கி போட்டான். ஆனால் இப்போ கரெக்டாக அந்த 50 days மூவிங் ஆவரேஜில் தடைப்பட்டு நிற்கிறான். அதே மாதிரி தான் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கும் அவன் 50 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு பிக்கப் ஆகிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி இன்றைக்கி நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது போன்ற பங்குகள் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இன்றைக்கி அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. நண்பர்களே, இந்த முக்கியமான தகவலை கவனிச்சிங்களா? மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பரபரப்பை கொண்டு வரணும்னு பயங்கர வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இனி ஒன்றா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா ஏகப்பட்ட பங்குகள் ஆல்ரெடி மேலே வந்துட்டான். இன்னும் சில கும்பா குட்டிகள் மேலே வரல. ஆனால் அந்த கும்பா குட்டிகள் எல்லாமே பிரேக் அவுட் லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்றதான் தெரில. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே மீண்டும் ஒரு பரபரப்பு வரப்போகிறதா? பரபரப்புனா என்னென்னா, திடீர்னு இப்போ இந்த இண்டஸ்இண்ட் பேங்கே இருக்குங்களே, இவன் திடீர்னு இந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயோ அல்லது குறுகிய காலத்துலேயோ திடீர்னு கீழே அவனுடைய பழையலோ 600 ரூபா அப்படின்னு வந்தாலும் அது ஒரு பரபரப்பு தான். அல்லது அவனுடைய ப்ரீவியஸ் ஹை 1500 பக்கமாக இருக்குது, திடீர்னு அவன் அங்கிருந்து ஒரு 1400 வந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் பரபரப்பு தானே. ரெண்டில் எது நடந்தாலும். ஸோ நான் நிறையா பங்குகளை பார்க்குறேன். இப்போ நிறையா கும்பா குட்டி பங்குகள் எஸ்பெஷலி கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி ஏறி 21 days மூவிங் ஆவரேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய நிஃப்டி காந்தம் போல எல்லாத்தையும், நிஃப்டி பெருசாக கீழே இறங்காமல் மேலேயே நின்று காந்தம் மாதிரி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே இருக்கான். அதனால தான் பல கும்பா குட்டிகள் கீழிருந்து மேல் நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றன. அதுலேயும் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே அவன் 21 days மூவிங் ஆவரேஜே மறுபடியும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ சம்திங் மார்க்கெட்டில் மறுபடியும் பரபரப்பை பற்ற வைக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடை பண்ணுவாங்களோ அப்படின்றதான் ட்ரேடர்களோட நம்பிக்கை. எத்தனையோ பங்குகள் கரெக்டாக 2 days மூவிங். ஏங்க மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு தெரியாதில்ல, எல்லாமே 10-20 நாளில் நடந்து முடிஞ்சிடும். 330 நாள். இதுலேயும் ஒரு காமெடி என்னென்னா, பல பேர் கையில் வச்சுருந்து விற்றுட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் அது சரசரன்னு ஏறிடும். அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பங்கு சிவனேன்னு ஏறிட்டு இருக்கும், அப்புறம் போய் அதில் என்ட்ரு ஆவாங்க, துபுக்கடின்னு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது, மார்க்கெட்டில் ஒரு பரபரப்பு வரப்போகிறது. திடீர்னு நம்ம எல்லாத்துக்கும் கௌரவம் கிடைக்குமா? எல்லாத்து பங்குகளும் 40-50% ஏறுதா? பல பேர் ஆல்ரெடி ஏறிட்டான். இன்னும் சில கும்பா குட்டியில் இந்த மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்கு, டாடா மோட்டர் போன்ற கர்நாடகா பேங்க்கு, நாட்கோ பார்மான்னு எத்தனையோ பங்குகள் இன்னும் ஏறல. அது எல்லாத்தையும் ஒரு காந்தம் வச்சு இழுக்கிற மாதிரி நிஃப்டி இழுக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு மார்க்கெட்டில் வரப்போகுது. சரி நண்பர்களே, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக மார்க்கெட் பெண்டிங். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பல பங்குகளை கொண்டு வந்து சென்டர் பாயிண்டில் நிறுத்தியிருக்காங்க. எத்தனையோ பங்குகளை லாபத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த பங்குகளை இறக்கி விட்டுட்டு இதுகளை இறக்கி விட போகிறாங்களா, அல்லது கும்பா குட்டிகள் மேலே வந்துருச்சுன்னு சொல்லி அதை பிடிச்சி விற்றுட்டு மறுபடியும் ஏறினதையே உள்ளே போய் மறுபடியும் அதை புதுசாக ஏற்றி விட போகிறாங்களா, யாருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் முக்கியமான ஒரு பரபரப்பு இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளே வந்துருமோ அப்படின்னு தான் பல ட்ரேடர்களுடைய எண்ணமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.